ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நம்ம சேனல் ஹலோ வியூஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, 5000 ரூபாய் வீட்டு செலவில் காய்கறி வாங்குறதுக்காக ஒரு வாரத்துக்கு 250ன்னு கணக்கு பண்ணி ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் எடுத்து வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். கடைசியாக நான் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா, மளிகை சாமான் எப்படி 1200 என்னால் முடிக்க முடியுது அப்படின்ற வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா என்னோடய சேனலுக்குள்ளே போய்ட்டு அந்த வீடியோ பாருங்கள். இப்போ வந்து மளிகை சாமான் எப்படி எனக்கு 250 ரூபாய்க்குள்ளே முடியுதா, என்னால் இதிலேருந்து ஏதாவது சேவ் பண்ண முடியுதா, இல்லை இந்த 250 ரூபாவும் ஒரு வாரத்துக்கு கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் காட்டிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா, இந்த வாரத்துக்காக நான் வாங்கின காய்கறி. இதில் வந்து ஆல்ரெடி 2 நாள் முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இன்னும் ஒரு 3 நாள் முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஒரு 3 நாளுக்கான காய்கறிங்க மட்டும்தான் நான் வாங்கியிருக்கிறேன். புதன், வியாழன், வெள்ளி, சனி. சண்டே வந்து நான்வெஜ் இருக்கும் இல்லைங்களா, அதனால் மீதி இருக்கிற நாளைக்கு மட்டும்தான் நான் காய்ங்க வாங்கியிருக்கிறேன். இந்த காயெலாம் எனக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான் ஆச்சு. ஸோ 250ல் 100 ரூபா மட்டும்தான் செலவு பண்ணியிருக்கிறேன். மீதி 150 ரூபா வந்து உடனே எடுத்து நான் சேமிப்பில் போட்டுற மாட்டேன். அதையும் நான் அப்படியே தான் வச்சுருப்பேன். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா இன்னும் நாங்கள் பாவக்காய் வாங்கலை, உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, முருங்கைக்காய் இந்த மாதிரி காயெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் இல்லை. உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் ரீதியாக அது செட் ஆகலைன்றனால நாங்கள் வாங்குறதில்ல. அப்புறம் பீட்ரூட்டும் இல்லை. ஸோ இந்த காயெல்லாம் வாங்கும்போது பீட்ரூட் இல்லை, அதனால் பீட்ரூட் வாங்கிக்க முடியல. இதில் ஏன் வெங்காயம் தக்காளி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் வந்து நான் மொத்தமாக வாங்கி வச்சுப்பேன். இப்போ வந்து ரீசெண்டாக 3 கிலோ 100ன்னு விற்கிது. ஸோ போன வாரம் வாங்கின வெங்காயமே இன்னும் எனக்கு இருக்குது காலியாகாமல். வந்து திங்கக்கிழமையே வாங்கிட்டேன். ஏன்னா தக்காளி போன வாரம் வாங்கினது வந்து கரெக்டாக காலியாகிடுச்சு. ஸோ மண்டேவே தக்காளி வாங்கிக்கிற மாதிரி இருந்தது. 2 நாள் வந்து அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தனால காயெலாம் என்னால் மண்டே வாங்க முடியல. நான் இப்போ வெட்னஸ்டே தான் பார்த்திங்கன்னா அந்த காயெலாம் வாங்கினேன். ஸோ அதை தான் நான் இப்போ வீடியோவில் காட்டிகிட்ருக்கேன். இது ஒரு கவரும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூபா தான். இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த காய்கறி கடை இருக்குது. ஸோ நம்ம ஒரு பஜாருக்கு போயிட்டு எப்படி விலை சீப் அண்ட் பெஸ்ட்டாக எல்லா காயும் வாங்குவோமோ அந்த மாதிரி எனக்கு வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கவர் காய்ங்கள்லாம் கிடைக்கிது. ஸோ எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி கிடைக்கிதுன்னு எனக்கு தெரியல. இந்த குடமிளகா வந்து இப்போது மளிகை சாமான் லிஸ்ட்டில் நூடுல்ஸ் காமிச்சேன் இல்லைங்களா, ஸோ அது சமைக்கிறதுக்காக தான் ஒன்றே வாங்கிட்டு வந்திருக்குறாங்க. இப்போ குடமிளகா ரேட் போல் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 3 குடமிளகா இருக்கும் கவரில் 10 ரூபா அப்படின்ட்டு விற்பாங்க. இப்போ வந்து அது ஒன்று மட்டுமே 10 ரூபாவாம். அது கூட நூடுல்ஸ் செய்கிறதுக்காக தான் வாங்கியிருக்கிறோம். ஏன்னா குடமிளகா அதிகமாக வாங்கி வச்சுக்கிட்டா அது கூட ரொம்ப நாள் தாங்கிறதில்ல, சீக்கிரமே கெட்டு போயிடுது. அதனால் அவசியத்துக்காக ஒன்றே வாங்கிட்டு வந்திருக்குறாங்க. ஸோ இந்த காயெல்லாம் வாங்கினனால பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. எப்போவுமே அந்த காய்கறி கடையில் அப்படி தான். நம்ம ஒரு 100 ரூபா இல்லை எவ்வளோ காயின்னு வாங்க போயிட்டோம்னாலே கண்டிப்பாக கொத்தமல்லி கருவேப்பிலை ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. இதில் வந்து நான் எப்போயாவது இப்போது தெருவில் பார்த்திங்கன்னா கீரை, முருங்கைக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ இந்த மாதிரி எது வந்தாலும் மீதி எடுத்து வச்சுருக்கிறேன் பார்த்திங்களா 150 ரூபா, அதிலேருந்து நான் எடுத்து வாங்கிப்பேன். அப்படி ஒரு வேளை இந்த வாரம் ஃபுல்லாக நான் எதுவுமே செலவு பண்ணலைனா தான் அது சேமிப்பில் போகும்.